நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அஞ்சலிய தரன்னு இழுத்துட்டு போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போயினா நிறுத்த ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே சந்திரகாந்தா மேடம் தான் வந்து போயினா இந்த அஞ்சலியை எப்பவோ உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதான் வந்து போயினா இவ வசமா சிக்கி இருக்கா. அதே மாதிரி ஆதாரங்கள் எல்லாமே இந்த அஞ்சலிக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதுக்கு மேல வந்து போயினா அஞ்சலியாக வெளியே சுத்தவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து போயினா இந்த இடத்துல என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இவங்க வந்து போயினா அதாவது அஞ்சலியும் அஞ்சலியோட அம்மா செந்தாமணியும் திரு முழிக்க போறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த அஞ்சலி அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணாமா இவ்வளோ கேவலமான காரியத்தை எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்க, உண்மையிலேயே வந்து போயினா உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா ரொம்பவே கேவலமா திட்ட ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஏது சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அதாவது நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி பண்ற டிராமா எதுவுமே தெரியாம ரொம்பவே வந்து போயினா இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து போயினா இப்போ அஞ்சலியை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் ஜானகியும் கூட வந்து போயினா கொஞ்ச நேரத்தில் வந்து மனசு மாறிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து போயினா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இந்த அஞ்சலி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா. இவளுக்கு பின்னாடி பைரவி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அந்த பைரவியையும் இப்போ உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு அஞ்சலியை ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. கார்த்திகோட வாழ்க்கை வந்து அடுத்தடுத்து அது சீரா அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ கௌதம் அதாவது இலக்கியா வந்துட்டு அஞ்சலி முன்னாடியே சொல்றாங்க, இங்க பாருங்க கௌதம் முதல்ல வந்து பிரியாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமான்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க அப்படின்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ அஞ்சலி சிந்தாமணி இவங்க கண் முன்னாடியே வந்து ஃபோனும் பண்றாங்க. ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அஞ்சலி ஓகே தானே, அஞ்சலி வந்து கார்த்திக் கூட சேர்த்துட்டீங்க தானே, அஞ்சலியால் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து எல்லாமே நல்ல விதமாக தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல இல்ல இல்ல பிரியா எல்லாமே இங்க தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு, உண்மையிலேயே இது எல்லாமே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதனால வந்து ஒவ்வொரு விஷயமும் மாறி மாறி தான் வந்து நடந்துட்டு இருக்க தவிர இந்த இடத்துல என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து இருந்துட்டு இருக்கோம். அதே சமயம் கார்த்திகோட வாழ்க்கை வந்து இனிமே அஞ்சலி கிட்ட கிடையாது, அஞ்சலியை மறுபடியும் சேர்த்து வைக்க போறதும் கிடையாது. நான் ஒண்ணு கேட்கறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பா எடுத்துக்க மாட்டலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. அதாவது கார்த்திகை வந்து நீ லவ் பண்ணி அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே நீ வந்து நார்மலா நான் சொன்னதுக்காக தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா கார்த்திகை வந்து உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாரா? ஏன்னா அஞ்சலி வந்து எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி தான் கேட்கறாங்க. அதாவது அஞ்சலி எப்போ வந்து மறுபடியும் இப்படி பிரச்சனை பண்ணிருக்காளோ இவளை சும்மா விடக்கூடாது. கார்த்திகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் அவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அஞ்சலியை தரத்தான் இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு நம்ம கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பண்ண போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.